போறோம் பறக்குறோம் கேம் விளையாடுறது நேரம் 25 வயசு ஆகுது இன்னும் கேம் விளையாடுறதுலே இருக்கு ஆனா முட்டி எப்படா தள்ளிட்டு போகணும் என்ன யூடியூபர் நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ் சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம் குதிக்கலாம் கவலை ஏமுந்திர மட்டும் கருப்பாமூச்சி மாதிரி இருக்கு கருப்பாமூச்சி நல்லா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா போக சொல்கிறோம். என்கிட்ட சொல்ல மாட்டியா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கிட்டத்தட்ட டைம் வந்து 9:30 10 இப்போ 11 போகுது. எவ்வளோ நேரம் ஆகிட்டோம் பாருங்க. இதில் ஸ்டைல் ஒன்று கேட்குது. எப்படி 11 ஆகிட்டேன் சாப்பிட்டு கேட்டு 2 மணி தான் மால் உள்ளே போக முடியும் போகுது. பஸ்ஸில் தான் போக போகிறோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி தான் போக போகிறோம். நீங்களும் அதே மாதிரி சேஃபாக போங்க. பார்த்தீங்கன்னா சண்முகத்து லைனில் நிற்க வச்சு கிண்டி முடிக்கிட்டு ட்ரெயினில் இவ்வளோ சீட் இருக்குது. ட்ரெயினில் இவ்வளோ சீட் இருந்தோம், நான் உட்காந்து அங்கே தான் உட்காருவேன்ட்டான் சண்முகம். தலைக்கிலே தான் குதிப்புன்ற மாதிரியே நாங்கள் தான் உட்காருன்னு சொல்லிட்டு சண்முகம் உட்காந்துக்கிறான். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. 3 நிமிஷம் இருக்குதா? அதுக்கு நான் இங்கே போய் உட்காருவேன். 3 நிமிஷம் இருந்தா அங்கதான் உட்காரணுமா? ட்ரெயின்ல இவ்வளவு சீட் இது சண்முகம். ஒன்னா அந்த இது ரயில்வே போலீஸ் சார், நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுறேன். நான் தரையில உட்கார வச்சீங்க சீட்ல இருக்குது. சண்முகம் பையன் கீழே வந்து நல்லா இருக்கும். மேல எத்தனையோ சீட் இருக்குது. சண்முகம் மாரி 10 பேர் வரலாம். பாக்குறோம்னா வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, ஓகே பண்ணுங்க. எங்க போறேன்னு தெரியல, டைம் வேற 12 டைம் பாத்தீங்கன்னா 12 போகுது. இன்னும் 10 நிமிஷம் 12 இருக்கு. 10 மணிக்கு கிளம்பணும். 10 மணிக்கா 12 ஆயிடுச்சு. 12 ஆயிடுச்சு. 9 கிளம்பி உட்காந்துருக்கோம். பாத்தீங்கன்னா கைன்ல இருந்து அப்பதான் எல்லான்னு சொன்னான். நெல் ஏதோ வாசி கீதி கொட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஆகிட்டான். நான் கிளம்பி வரதுக்கே 11 ஆயிடுச்சு. 11 மணி ட்ரெயின் பஸ் ஏறணும். அங்க ஏறிங்க வரதுக்கு 11 ஆயிடுச்சு. 11 மணி ஆயிடுச்சு. ட்ரெயின் இருந்தாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. A few moments later பாத்தீங்கன்னா ஆரோப் மாலுக்கு வந்துட்டோம். எதுல ஆரோப் தெரியாது, போய் காமிக்கிறோம் வாங்க. அப்படியே போ. ஏர்போர்ட் பக்கத்துல தான் இருக்கு. ஏர்போர்ட் பக்கத்துலயா? ஆமா, ஏர்போர்ட் மெட்ரோ பக்கத்துல. மெட்ரோ பக்கத்துல அந்த பக்கம் ஏர்போர்ட் எல்லாம் பக்கத்துல இருக்கு. பாத்தீங்கன்னா புதுசா ஓப்பன் பண்ண மாலு ரொம்ப நல்லா கட்டினாங்க. நாங்க ஏர்போர்ட் ஒரு பக்கம் தான் நினைச்சிருக்கோம். பார்த்தனா இப்பதான் மால் எனக்கு தெரியும். அதான் சரி இந்த மாலை ஒரு வந்துருக்கோம். மால் ஒரு நாள் ஃப்ளைட் நேம் போனோம். ஒரு ஃப்ளைட் நேம் போனோம். நான் எது P2வா? T2 அது டெர்மினல். அதுக்கும் போலாம். ஒரு நாள் ஃப்ளைட்லயும் போறோம், பறக்குறோம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா பார்த்தீங்கன்னா ஆரோப் மாலுக்கு வந்தாச்சு. ஆனால் என்ன ஒரு கவலை பார்த்தீங்கன்னா மைக்கு சின்ன கொடுத்து பாருங்க. பச்சை லைட் எரிஞ்சுனே இருக்கா? எரிஞ்சபடியே இருக்கு பச்சை லைட்டு. இன்னும் கட்டட வேலைங்களே இன்னும் கரெக்டாக முடியல போல. வெளியில் பார்க்க மால் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தா சின்னதாக இருக்குது. என்ன கடை அண்ணா? ஷூ கடை. ஆனால் ஷூக்கு வாங்கினாங்க வந்துடும். இதெல்லாம் பேச விரும்புறீங்களா? கோரன் மீண்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த மைக்கு ரிப்பேர் ஆச்சு. சரி மாற்றி சொல்றேன்னா அங்கேயும் ஒரு நினைக்கலடா. மேலே பார்த்து கீழே விட்டேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல எங்களோட மைக் ரிப்பேர் ஆச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ரெடி ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான மைக்கு கண்ணா வாங்கிட்டான். என்ன பண்றது, இப்படிதான் குழப்ப ஓட்டி ஆகணும். இந்த பையன் தான் செருப்பு வாங்கணும்னா ROG லேப்டாப் வாங்கலாம், ஃபோன் வாங்கலாம்னு பிளான்லாம் போட்டாங்க. கேம் விளையாடுறதுக்கு நேரம் 25 வயசு ஆகுது. இன்னும் கேம் விளையாடுறதுலே இருக்கு. அந்த குழந்தை கேம் விளையாடுறது
மால் நல்லா இருந்தது. ஈஸியா இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்குங்க. கேமிங் ஸ்பேஸ் இதெல்லாம் கேமிங் ஸ்பேஸ். மசாஜ் பண்றது விஆர் கண்ணா, விஆர் கேம்ஸ் அதெல்லாம். ஆமா, விஆரோட கண்ணாடி இருக்கு. டிவிலே போட்டு காமிக்கிறாங்க இதெல்லாம் விஆர். கண்ணை மட்டும் மாட்டி விட்டு நிக்க வச்சிருவாங்க போல. பப்ஜி மாதிரி சுட்டினே போகணும். இப்படி வச்சுனாதான் நானும் தெரியுவேன். சரியா பண்ண ஆக்ஷன் பண்ண ஆக்ஷன் நீ உட்காந்து நான் மட்டும் போதும், எல்லாத்தையும் நானே காமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாத்தையும் காமிச்சிருவாங்க. சினிமாஸ் சண்முகத்து வந்து காசு வச்சிருக்கான் அதிகமா. சினிமாங்க டிவிஆர் சொல்லவே தேவையில்ல. இதுல போய் விளாடுறவங்களா பாக்குறவங்க பணக்காரனா தான் இருக்கணும். அப்புறம் நீ எப்படி எல்லாரும் என்ன பார்ப்பாங்க. அப்புறம் ஜாலியா இருக்கும்போது நான் வாங்கிப்பேன். கூட்டம் மறுமணியே வச்சிருவா. கூட்டம் மரம் நான் பிடிக்கணுமா? அதுதான் கதையா இருக்குது. இதுதான் கதை. ஏர்போர்ட் போயிட்டு வரலாம். போட்டோ எடுத்து இரண்டாவது ஃப்ளோருக்கு சென்று என்ன சொந்த மைக் இல்லாம எப்படி போனாடி பாத்தீங்கன்னா அது வந்து மலையாள எனக்கு காலை வச்சிட்டேன். ஜாலியா தான் இருக்கேன். மெட்ரோ ஸ்டேஷன்ல மாலோட செகண்ட் ஃப்ளோர் நல்லா இருந்துச்சு. சண்முகா 500 ரூபா உட்காந்து ஒரு போட்டோ ஷூட் என்ன வாங்கி சாப்பிட்டு எது பார்த்தாலும் ரேட் அதிகமா இருக்கு. இங்க ரேட் அதிகமா. இது வந்து சாப்பிட்ற இடம் போல. இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. வெளியே போயிட்டு எங்கன்னா ஒரு ரோட்டுக்கால பிரியாணி சாப்பிட்டு போறதுதான் நம்மளால. சரிவா கீழே போயிட்டு ஃப்ரீ தானா? ஃப்ரீ தான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சும்மா நாங்க ஸ்கொயர் கட்டால அது இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா நம்மளோட போன வீடியோல சம்பவத்துக்கு சொல்லியிருக்கோம். வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குண்ணா. போட்டோ அஸ்திக் மாரி இருக்கும். அது சொல்ல வரல. எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த லைட்டா இல்ல ரொம்பவே ரோல் ஆகுது. நல்லா உருட்டி பழகிச்சுல, ரொம்ப உருட்டு. இது எங்க எடுக்கலாமா போட்டோ? போய் ஜூஸ் குடிக்குது. கண்ணாங்க பாரு. யாரா இவன் கேமரா? மெட்ரோ ட்ரெயின் போற வியூ அதை தாங்க. அப்படியே உட்காந்து முதல்ல சாப்பிட்டோம்னா மெட்ரோ ட்ரெயின் போறது சல்லுன்னு போவோம். அப்படியே மெட்ரோ ட்ரெயின் அழகா இருக்கும். மெட்ரோ ட்ரெயின்லாம் போகாது. நீ பார்த்து சொல்லிட்டேன். போட்டோ இருக்கா அண்ணா? இந்த மால்ல உட்காரத்துக்கு இடம் இருக்குது. இஎம்ஆல் போனோம். எங்கேயுமே உட்காரத்துக்கு இடம் கிடையாது. போட்டோ எடுக்க யார போட்டோ எடுக்கணும்? ஏன் உங்களால வீடியோ எடுக்க போட்டோ எடுக்க முடியாதா? மாலோட செகண்ட் ஃப்ளோர்ல வந்துட்டோம். வந்துட்டு இப்போ போட்டோ எடுக்கணும். கேமரா பாக்காதடா, அங்கேயே பாருடா. நல்ல ஆக்சனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. செம்மையா இருக்குது. கிட்ட வா, மஜாவா காமி. வீடியோல காமி. பா செம்ம கிளாரிட்டில இருக்குங்க. அந்த கிளாரிட்டி அச்சிக்க முடியாது. கட் பண்ணிட்டு போன போட்டோ எடுத்துட்டு கண்டினியூ பண்றாங்க. vlog எடுக்கோ அந்த பையன் கட்டே பண்ண மாட்டேங்கிறான். வீடியோவை கட் பண்ண போதும். A few moments later. நாங்க இப்போ நான் போட்டு வழியா இருட்டா இருக்குடா. ஒண்ணு
அந்த அப்படியே மெட்ரோவுக்கு போறேன்னு சொல்லியிருக்காங்க. மெட்ரோவை போக மாட்டோம், லோக்கல் ட்ரெயின் தான் போவோம். லோக்கல் ட்ரெயின் மைக்கு சொல்லி விட்டேன் மைக்க. அதுவே வண்டி ஏறிச்சு போல. நிக்கிற இடம் தான் இது மீனம்பாக்கம். ஆனா இங்க இருந்து தான் போனோம். அது ஒரு இது பாரு, எதான் கார் பார்க்கிங் ஏரோபுக்கு போற கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் வேணும்னா கார்ல வந்து நம்மளே லோக்கல் ரேட் 10 ரூபாய்க்கு கேட்டு வந்தோம். கார் பார்க்கிங் என்ன பென்சில் ஸ்கூல்ல விட்டு வச்சுக்கேனா? டேய் என்ன சொல்ல போறாங்க? கேஸுக்கு போக போறாங்க. கேஸுக்காரங்களே நாங்க தான். கேஸ்காரங்களே நாங்க தான். சரி எப்படி தான் போட்டு யாருமே நம்பி வரல, நம்மள தான் நம்பி போறோம். போயிடலாம். ஐயோ ஓடு 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 ஓட்டு யாராவது விட்டுருக்கடா. அதான் வந்தாச்சு, இறங்கிய போயிடலாம். ஒரு பேட்டர் பிடிச்சி கேட்க போறாங்க. என்ன கேட்பாங்க? பேசுறவா நீ பேசுவ. கேஸ் கொடுக்கிட்டு சண்முகம் பேச மாட்டான். சொல்லி சண்முகம் தப்பிச்சிருவான். நம்ம தான் கடைசியில மாட்டின்னு இருக்க போறோம் பாரு. ஓவர் அடிக்கிறா. வெயில் செம வெயில். அதுதான் மால் உள்ள நின்றுட்டு வரலாம். என்னடா கேக்குறீங்க? அங்கதான் போட்டோ எடுத்தான்னு சொன்னாங்க. மெட்ரோ ரயில் வந்து மெட்ரோ ட்ரெயின் இப்ப நம்ம இருந்தோம்னா வியூ பார்த்துக்கலாம். மெட்ரோ சீரம் வாடாடி. காருக்காரன் பண்ற போறான் வந்து டாட்டா ரைடு வரேன்னு சொல்றதுல என்ன பாடு கொத்தா தூங்கி போட போறான். தூங்கி உட்கார வச்சு கே 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 பையா கேன்னு போறாங்க. तुम्हारा नाम क्या है? பையனுக்கு ஒழுங்கா நடக்க கூட தெரியல. செப்பல் இப்படி கைட்டி விட்டு நானும் நடக்கிற போர்ஸ் எட்டி வச்சு உன் சேர்த்து செப்பல் அண்ணன் சேர்த்துக்கு வாங்குற. அதான் நான் கிளம்பலாமா? எப்படி ஒன்றாவது போயிட்டு ஒரு பிக்ஸ் எல்லாம் எடுக்கலாமா? ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுமை கத்துறாங்க. சின்ன பையன் சரி ஏர்போர்ட்லாம் வந்துருக்கான். இப்படிக்கா கொண்டு போவான் அப்படிக்கா கொண்டு போவான்னு பார்த்தா சரி நாங்க வரீங்க மாலு கட்டி கலந்து விட்டான். ரயில்வே ஸ்டேஷன் போறோம். நீனா மாலுக்கு வர அப்படியே லெஃப்ட்ல இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே கேமரா நைஸா லெஃப்ட்ல இருக்கு. அது பின்னாடி இருக்கிறோம். நம்ம பாருங்க இப்படி போற ரயில்வே ஸ்டேஷனுக்கு காரணம் வந்துருக்கா. ஆனா முட்டியை கூட கழட்டு போகணும். என்ன யூடியூபர் அவனே கொஞ்சம் கண்ணா அவரை கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமா மூச்சு திணற பேசுறேன். ஒரு தண்ணி கூட வாங்கி தரணும். ஒரு வழியா செங்கல்பட்டு வந்து சேர்ந்தாச்சு. மால் போயிட்டு திருக்குளத்துல போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு காலையில சீக்கிரம் வந்திருந்தா நேரம் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமா வந்து இன்னைக்கு வீட்டுல இருந்திருப்போம். இந்த சன்மா பையனால் தான் பின்னாடி தெரிஞ்சலாம். இந்த ட்ரெயின்ல தான் வந்தோம்.